உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் புதிய நிர்வாகிகளை சந்திக்க வருகின்றோம். ஆனால் வணக்கம். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை சந்திப்பதற்காக வருகின்றோம். குறிப்பாக தலைவர் என்ற முறையில் தங்களுடைய இந்த தேர்வை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? சற்று சுருக்கமாக. நீண்ட காலத்துக்கு பிறகு எல்லோரும் அனைத்து கிராமம் 99 கிராமமும் ஒன்றாக இணைந்து ஒத்த கருத்தோடு எல்லோரும் சேர்ந்து நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எங்கள் மீது அளப்பரியாத நம்பிக்கை வைத்து இந்த மக்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த மரியாதையை நாங்கள் நிலைநாட்டுவதற்கு, சரியான முறையில் செயல்படுவதற்கு நாங்கள் கடுமையாக உழைத்து இந்த மக்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் செயல்படுவோம் என்று உறுதியளிக்கிறோம். நிர்வாகிகளுடைய பெயர்கள்: திருமலை ராஜா, தெற்கு காப்பூர். நான் தலைவராக இருக்கேன். அண்ணன் செல்வராஜ் செயலாளராக இருக்காங்க, கன்னிசேரி அவங்க கிராமம், கீழக்கன்னிசேரி. வாழ்த்துக்கள். அண்ணன் பொருளாளராக இருக்காங்க. அவங்க சுவாத்தன், சொந்த ஊர். அண்ணன் பேர் மாரிமுத்து. மற்ற நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் துணைத் தலைவர் ராமர், கௌரவ தலைவர் அண்ணன் பாண்டி அவர்கள், இன்னும் நிர்வாகிகள் அதில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பேர்லாம் துணைச் செயலாளர் ராமச்சந்திரன், அவர் தேர்வழி. துணைத் தலைவர் அந்த கௌரவ தலைவர் ஐயா பாண்டி, மதுரப்பா, நாகூரா, அவங்களாம் இருக்காங்க. புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் ஊடகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி சிறக்கட்டும். அடுத்த கட்டமாக எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகளை இந்த சமூகத்திற்கு செய்ய நினைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய முதல் கட்டமாக இந்த நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கம் மிகப்பெரிய அளவில் ஒரு திருமண மகால் கட்டுவதற்கு. அந்த நடவடிக்கை துரிதமாக இன்னும் 1 மாத காலத்திற்குள் எடுக்கப்படும். இன்னும் 1 மாத காலத்திற்குள் அது எடுக்கப்படும். பிறகு ஐயாவுடைய குரு பூஜை, சுந்தரலிங்கனாருடைய குரு பூஜை, இதெல்லாம் மிக சிறப்பாக கொண்டு போகணுன்றது ஒரு நகர்வை கொண்டு போக முடிவு நிற்கும். அதற்கு பிறகு இந்த சமூகத்தினுடைய கல்வி, பொருளாதாரம் இது சார்ந்து நாங்கள் கொண்டு போகலான்ட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு முன்னுதாரணமாக, இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக, இந்த சமூகத்தை நல்ல பாதையில் கொண்டு போகணுன்றதுக்காக அந்த ஒரே நோக்கத்தோடு நாங்கள் செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். 2வது, இந்த நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையாகவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக, எந்த ஒரு ஒளிவுமறைவு இன்றி இந்த செயல்பாடு இருக்குன்றதை நாங்கள் 3 பேரும் சேர்ந்து உறுதிப்பட மக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். தாங்கள் கூறிய ஒரு வார்த்தை கல்வி. ஏனென்றால் மற்ற சமூகங்கள் யாரையும் நம்ம குறைத்து சொல்ல விரும்பலை. ஆனால் மற்ற சமூகங்கள் இந்த கல்வியை, குறிப்பாக பள்ளி, கல்லூரி போன்ற அந்த செயல்பாடுகள் இருக்கிறது. குறிப்பாக கல்வி என்றவுடன் ஒரு நினைவு கூறுவது பள்ளி, சமூகம் சார்ந்த பள்ளியாக இருக்க வேண்டும். அதை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க? பள்ளி கல்வித்துறையில் நம்ம மக்களுக்கு, நம்ம பிள்ளைகள் படித்து வர்றவங்களுக்கு அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அதுக்கான உதவிகள், இதெல்லாம் ஃபியூச்சர் பிளான், அதுக்கான உதவிகள் செய்திடப்படும். படிக்கிற பிள்ளைகளை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எப்படி போகணும், அவங்க எப்படிலாம் வழி நடத்தணுன்றதை நாங்கள் அதுக்கு ஒரு தனி கிளாஸ் மாதிரி போட்டு, டீச்சர்ஸ்லாம் போட்டு அதை பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ண போகிறோம். இந்த திட்டம்லாம் இருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் எல்லா அமைச்சர்களையும் சந்திக்கப்பட தயாராக இருக்கோம். கலெக்டரை பார்க்க தயாராக இருக்கோம். ஒவ்வொரு கிராமத்துலையும் என்ன தேவைன்றதை கேட்டு அறிஞ்சு அதிகாரிகள் நாங்கள் அணுகி அந்த தேவைகள்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் உங்களுக்கு எந்த வகையில் உதவியாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு மிக நம்பிக்கையோடு இருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு எல்லா கிராம மக்களும் எங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை வீண் போகாது. அவங்க எங்களோட சேர்ந்து பயணித்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் அனைவரும் கைகோர்த்து சேர்ந்து இந்த சமூகத்தை நல்வழி பாதையில் நாங்கள் செல்வதற்கு முழுமையாக செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய செல்வராஜ் ஐயா அவர்கள், ஐயா சொல்லுங்கள், எந்த புதிதாக உங்களை செயலாளராக
அனைவருக்கும் வணக்கம். இதுவரை இந்த நிர்வாகம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பொழுது ஒரு சரியான ஃபண்டமெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்போடு உருவாக்கப்பட்ட நிர்வாகம், வெளிப்படைத்தன்மையான முறையான நிர்வாகம், சரியான வரவுகளை கொண்டு உள்ளதாக இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லோரும் சென்று அதை துயரடைக்க கடமைப்பட்டிருக்கிற இந்த நிர்வாகம் வெளித்தன்மையான எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து எடுக்கப்பட்ட நிர்வாகத்திற்கு இந்த நிர்வாகம் முழு ஒத்துழைப்போடு பங்களிக்காக இருக்கட்டும். நம் அனைவரும் முக்கியமாக கேட்டுக்கொண்டது என்னென்னா, நம்ம 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த தேவேந்திர முதல்வர் வட்டார சங்கத்தை எல்லோரும் கைகோர்த்து நின்று உயர்த்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தற்போது சங்கத்தினுடைய பொருளாளர் ஐயா அவர்கள் நம்மளோடு இணைப்பிருக்கிறார். தங்களுடைய கருத்து என்னவா? வணக்கம். அதாவது எங்களை இந்த சமுதாயம் நம்ம நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் நாங்கள் நேர்மையாக செயல்படுவோம் என்ற நம்பிக்கையோடு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அதற்கு நம்ம சமுதாய மக்கள் வழங்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயவும் உரிய முறையில், சரியான முறையில், நேர்மையான முறையில் கையாளுவோம் என மிக ஆணித்தரமாகவும் உறுதியோடும் தெரிவித்துள்ளோம்.